என்ன காரணம் என்று கண்டுபிடித்த பிறகுதான் அதுக்கு சிறப்பு சிகிச்சை செய்து கொண்டாதான் கல்லீரல் வியாதியிலிருந்து நம்ம முற்றிலும் விடுபட முடியும். வணக்கம் நேயர்களே, மருத்துவம் உங்களுக்காக என்ற பகுதியில் ஒவ்வொரு வாரமும் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு வேண்டிய மருத்துவ குறிப்புகளை தந்து உங்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஜீரண நலத்துறையில், அதாவது செரிமான நலத்துறையில், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்றோம். அதுல நவீன மருத்துவம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறது, அந்த நவீன மருத்துவ முறைகள் இந்தியாவிலே சென்னையில இருக்கிறதா, இல்ல அந்த நவீன மருத்துவ முறைகளிலிருந்து தனி மனித, அதாவது காமன் மேன் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு முடியுமா, அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இப்ப முந்தினா ஜீரணம் அஜீரண கோளாறுனா வாந்தி, வயிற்று வலி, பேதி என்ன ஏதோ ஒரு நாட்டு மருந்தோ இல்லைன்னா ஒரு பாட்டு வைத்தியமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில முறைகள் வந்தது. ஒரு நல்ல விஞ்ஞான முறைப்படி அந்த அறிகுறிகள் அனலைஸ் பண்ணி இவருக்கு இந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று யூகிச்சு சில மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு அடுத்த பிறகு எக்ஸ்ரே முறை வந்தது. எக்ஸ்ரே எடுத்துட்டு இவருக்கு சிறுகுடல்ல பாதிப்பு இருக்கு, சிறுகுடல் அடைப்பு இருக்குன்ற மாதிரி, அதுதான் அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் பேரியம் என்ற முறை, நீங்க மாவு படம் என்று பார்த்திருப்பீங்க. அது மாவு கொடுத்து குடல்ல அடைப்பு இருக்கா, குடல்ல அல்சர் இருக்கா, இல்ல குடல்ல கேன்சர் இருக்கா. அப்புறம் சில ரத்த பரிசோதனைகள் வந்தது, கல்லீரல் ரத்த பரிசோதனைகள், கணைய ரத்த பரிசோதனைகள் வந்தது. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருடத்துல விஞ்ஞான மருத்துவ விஞ்ஞானம் அபரிதமாக ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஜீரண துறையில எப்படிப்பட்ட அந்த முறைகள் வந்திருக்கின்றது சொல்ல போறேன். இப்போ இந்த முறைகள் கண்டுபிடிக்காத முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஓபன் பண்ணி, அதாவது ஓபன் சர்ஜரி, அதாவது லேப்ரோட்டமி, அதாவது வயிற்றை கிழிச்சு உள்ள போய் பார்த்து இவர் கேன்சர் கட்டி இருக்கு, இல்ல டிபினால அடைப்பு இருக்கு, இல்லைன்னா அல்சர்னால அந்த குடல் ஹோல், அதாவது துவாரம் விழுந்திருக்கு, உடனடியே ஆபரேஷன் சொல்லுவோம். சில நேரம் அறிகுறிகள் ரொம்ப கரெக்டா இல்லைன்னு வச்சுங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ஒண்ணுமே வியாதி இல்லையேன்னு மூட வேண்டிய ஒரு நிலையும் இருந்தது. அது லேப்ரோட்டமி அண்ட் ப்ரொசீடுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் லேப்ரோட்டமி, அதாவது வயிற்றை திறந்து பார்த்து இதற்கு என்ன வியாதி இருக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இந்த கடைசி ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் மட்டும் இல்ல, நோயாளிகளே டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனை இருக்கிறது, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி வியாதி, எதனால வந்திருக்கிறது, எந்த நிலையில அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி என்ன கரெக்டான ஒரு சிகிச்சை முறை என்ன, அதுல நீங்க கை தேர்ந்தவரா, அந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வும் வளர்ந்திருக்கு, வளரணும்ன்றதுதான் இதை நான் சொல்றேன். இதுக்கு அடுத்து கண்டுபிடிக்க முறைகள் பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்றாங்க. ஸ்கேனர் வச்சு எல்லாருக்கும் பாப்புலரா ஸ்கேன் சொல்றோம்னு, அதுல பித்தப்பையில கல் இருக்கா, கல்லீரல் சுருங்கி இருக்கா, விரிஞ்சு இருக்கா, மற்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கான்னு. இதை விட இன்னும் சில முறைகள்லாம் வர ஆரம்பிச்சது. சிடி ஸ்கேன் சொல்றோம், அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றோம். இதை தவிர எண்டோஸ்கோபி நீங்க பாத்தீங்கன்னா வாய் வழியாவோ ஆசன வழியாவோ அதை வச்சு இது எதற்காக வயிற்று வலி வந்திருக்கு, எதற்காக தீராத வாந்தி இருக்கு, வயிற்றுப்போக்கு என்ன, மலச்சிக்கல் என்ன, கேன்சர் இருக்கா, வெறும் ஆர்டினரி அல்சர் தானா, இல்ல குடல் அசைவில் ஏதாவது பிரச்சனையா இருந்தது எண்டோஸ்கோபி முறையில கண்டுபிடிச்சாங்க. இப்ப எண்டோஸ்கோபி கருவியில வியாதியை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம சிகிச்சை முறையும் வளர்ந்துருச்சு. ரத்த வாந்தியை கட்டுப்படுத்துறது, அடைப்பு இருந்தா எடுத்துக்கிறது, அப்புறம் கேன்சருக்கான வழிமுறைகள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு இந்த பாலிப் என்றோம், அது எடுத்துட்டோம்னா கேன்சர் வராமலே தடுத்துட முடியும். இது எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை என்று சொல்றோம் நம்ம. அதை தவிர லாப்ரோஸ்கோபி என்ற முறை இன்னும் நன்றாக வளர்ந்து பித்தப்பை எடுக்கிறதுக்கும் இல்லைன்னா கேன்சருக்கான அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் லாப்ரோஸ்கோபி முறை வந்தது. அப்புறம் இந்த பெட் ஸ்கேன், கேன்சர் உடம்புல எங்கெங்க பரவி இருக்கு, ஆரம்ப நிலையில இருக்கா இல்ல அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்குன்றது பெட் ஸ்கேன் வந்தது. இப்ப நீங்க லேப்டாப்ல நான் காமிக்க போறேன். இன்னும் சில நல்ல ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஜீரணத்துல ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்க பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. இந்த லேப்டாப்ல நீங்க பாக்குறது கேப்சூல் எண்டோஸ்கோபி, ஒரு சின்ன மாத்திரை விழுங்குற மாதிரி விழுங்கிக்கலாம் நீங்க. இது என்ன செய்யணும்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11.5 மணி நேரம் சிறுகுடல வீடியோ படம் எடுக்கும். இப்ப நீங்க இந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த கேப்சூல சாப்பிட வேண்டியது. இது ஜப்பான்ல இஸ்ரேலியும் கண்டுபிடிச்ச ஒரு கருவி. கொரியன் ஒரு பேஷண்ட் குடிக்கிறாரு.
இது வந்து சிக்னல் வந்து இந்த கேப்சூல் இருந்து வர்ற சிக்னல் வந்து வெளியே இருக்கிற வயிற்றுடைய மேல் பகுதியிலிருந்து எடுத்து ஒரு டிரான்ஸ்மிட்டர்னு வச்சிருப்போம். அதுல வந்து இந்த சிக்னல் வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இசிஜி எடுக்கிற மாதிரி இது ஒரு சிக்னல். அவர் மாத்திரை சாப்பிட்டு என்ன வேலை வேணா பண்ணலாம். அவரு இந்த மாதிரி பிக்சர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். 360 டிகிரி அந்த சிறுகுடலுடைய படத்தை எடுத்துரும். சிறுகுடல் வியாதிகள் என்ன, சிறுகுடல் ரத்த கசிவு இருக்கா, ரத்த சோகை சிறுகுடல் வியாதினால வந்திருக்கா, சிறுகுடல்னால வந்து கட்டி இருந்து சிறுகுடல்ல கட்டினால வந்து வயிற்று வலி வந்திருக்கா, தீராத வயிற்றுப்போக்கு என்ன, இந்த மாதிரி வியாதிகளை வந்து துல்லியமா படம் பிடிச்சு காமிச்சிடும். அதுவும் கலர் படமா வரும். இதுல ஒன்று பின் விளைவுகள் இல்லை. ஆனா ஒரு கேப்சூல் ஒரு ஆளு தான் யூஸ் பண்ண முடியும். அது மலத்துல வெளியே வந்துடும். இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் கேப்சூல் எண்டோஸ்கோபி. இந்த வீடியோ பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேப்சூல் எப்படி வெளியே வருது, அதுல இருக்கிற லைட் எல்லாம் எமிட் பண்ணி இத ஹார்ட் பேஷண்ட்ஸும் போட்டுக்கலாம், வயசானவங்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இந்த சிறுகுடல்ல ஃபுல்லா ஒரு பயணம் செஞ்சு அதனுடைய படங்கள் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான கருவி. இந்த சிறுகுடல் வியாதிகளுக்கு கிடைத்த ஒரு மிக பெருந்த பரிசுன்னு சொல்ல முடியும். இது வந்து கேஸ்ட்ரோலைசர் ஒரு கருவி. சிறுகுடல்ல வந்து பாக்டீரியா கிருமிகள் அதிகமா இருக்கிறனால வந்து சில பேருக்கு வந்து அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அதனால வந்து வயிற்று தொந்தரவு, அஜீரண கோளாறுனால வயிற்று போக்கு ஏற்பட்டுறதுன்னா இந்த கேஸ்ட்ரோலைசர் கருவினால வந்து நம்ம விடுற மூச்சை வச்சு நம்ம அதுல இருந்து ஒரு கிருமிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி கேஸ்ட்ரோலைசர்ன்றது. சிறுகுடல் வியாதிகள் உள்ளவர்களுக்கு, வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு, உடல் மெலிந்து காணப்படுபவர்களுக்கு, அப்புறம் வந்து வயிற்று கிருமிகள் அதிகமா இருக்குன்ற ஒரு சந்தேகமா இருக்கிறவங்களுக்கு வந்து சில மருந்துகள் கொடுத்து அவங்க விடுற மூச்சை வச்சு அந்த கிருமிகளை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி தான் கேஸ்ட்ரோலைசர். குழந்தைகளுக்கு இதை பண்ண முடியும். இதை தவிர இன்னொரு முக்கியமான கருவி வந்து ஜிஐ மானோமெட்ரின்னு சொல்றோம். இதை பாத்தீங்கன்னா இந்த கருவிகள்லாம் ஜிஐ மானோமெட்ரி. இது என்னன்னா சில பேர் நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க, ஆனா ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியும். ஹார்ட் டாக்டர் எல்லா டெஸ்டும் 5 வரைக்கும் பண்ணிடுவாங்க, ஆனா ஒன்னும் தெரியாது. நம்ம உடம்புல வந்து இருதயம் எப்படி மூவ் பண்றதோ அதே மாதிரி உணவு குழாயும் வயிறும் இரைப்பையும் குடலும் அது தானாக சுருங்கி விரிகிறது. ஆனா நமக்கு தெரியாது, ஆட்டோனாமிக், அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல ஏதாவது அசைவுகள் மாற்றம் ஏற்பட்டா அவங்கள வயிற்று வலி வரலாம், நெஞ்சு வலி மாதிரி, அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி நெஞ்சு வலி வரலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் இந்த கருவி. இதுல கிராஃப் நல்லா தெரியும். இந்த கிராஃபை வச்சு இவருக்கு உணவு குழாயில வந்து பிரச்சனை இருக்கா, உணவு குழாயில சுருங்கி விரிகிற தன்மையில ஏதாவது பிரச்சனை இருக்கா. நம்ம விழுங்குறப்பவே நிறைய சுருங்கி விரிய தன்மை இருக்கிறது, ஆனா நம்ம விழுங்குறது தெரியல, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா, சரி இந்த நபருக்கு வந்து இங்க ஒரு பிரச்சனை இருக்கு கருப்பா தெரிகிற இடத்துல, ஏன்னா அங்க பிரஷர் அதிகமா இருக்கனால உணவு உட்கொண்டவுடன் இந்த உணவு குழாயில இருந்து இரைப்புக்கு போகாது. அதான் இந்த பிரச்சனை. இது இந்த பிரச்சனை வந்து உணவு விழுங்கின உடனே அவர் வாந்தி பண்ணிடுவாரு. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முந்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது. இதை யூகிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இப்பெல்லாம் யூகமே தேவையில்லை, அதுக்கு பெரிய யூகமே வந்துருச்சு. நம்ம இந்த வியாதிக்கு யூகம் தேவையில்லை, இதெல்லாம் வியூகமா வச்சு நம்ம கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு தகுந்த சிறப்பு சிகிச்சை செய்ய முடியும். இந்த கருவிக்கு பேரு வந்து 24 hours pH மானோமீட்டர், pH ரெக்கார்டர்னு சொல்றோம். இது என்னன்னா இப்ப ஹார்ட் வியாதிகள் வந்து 24 மணி நேரம் ஒரு ரெக்கார்டர் வச்சு ஹார்ட்டுடைய மெக்கானிசம், அதை பம்ப் பண்றது இல்ல அது அசைவுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், ஹோல்டர் மானிட்டரிங். அது நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு தெரியும். ஆனா உணவு குழாயில அமிலச்சத்து 24 மணி நேரம் எப்படி இருக்கிறது, ஏன்னா நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சலோட வர்றாங்க. அதுவும் தமிழகத்துல குறிப்பா சென்னையில வந்து நெஞ்செரிச்சல் வியாதி ரொம்ப அதிகமா காணப்படுகிறது. அது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறப்போ அதெல்லாம் வருது. இவங்களுக்கு துல்லியமா கண்டுபிடிச்சு எவ்வளவு அமிலச்சத்து இருக்கிறது, குவான்டிபிகேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி இவருக்கு மருந்து சிகிச்சை முன்னே போதுமா இல்ல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணுமான்றத ஒரு சின்ன கம்ப்யூட்டர் பூர்வமாக நீளமா இருக்கும். அது மூக்கு வழியா போய் உணவு குழாயில அடிபாகத்துல வச்சிருவோம். 24 மணி நேரம் பண்ண உடனே இந்த கிராஃப் தெரியும். இந்த கிராஃப் pH வச்சு நம்ம வந்து இவருக்கு வந்து இது அமிலச்சத்து அதிகமா இருக்கா குறைவா இருக்கிறதா அதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டா துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சையை கொண்டக்கூடிய காலம் இது. அதான் இந்த கருவி 24 hours pH.
இந்த கருவி வந்து ஜப்பானியர்கள் கண்டுபிடிச்சது எண்டோ அல்ட்ராசோனோகிராஃபின்னு. அதாவது முந்தைய எண்டோஸ்கோப்ன்றது தெரியும், நீளமா டியூப் மாதிரி இருக்கும். அல்ட்ராசவுண்ட்றது இன்னொரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும். இப்போ ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு கருவியும் சேர்த்து, எண்டோஸ்கோப்ன்றது உள்ளே இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அல்ட்ராசவுண்ட் இருக்கிறது வெளியே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. உள்ளேயும் வெளியேயும் கண்டுபிடிக்கிற ஒரு கருவி வேணும்னா எண்டோ அல்ட்ராசோனோகிராஃபின்னு சொல்றது. இந்த கருவியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மானிட்டர் இருக்கும், இந்த கருவிகள்லாம் இருக்கு. இதை வச்சு பார்த்தோம்னா நீங்க ஒரு சக்கரமாய் சுழலும். இதுதான் அல்ட்ராசவுண்ட் ப்ரோபு, அப்புறம் எண்டோஸ்கோப். பிக்சர் இன் பிக்சர் மாதிரி இந்த டிவி மானிட்டர்ல தெரியும் உங்களுக்கு. உள்ளுறுப்புடைய 4 திரைகள் மாதிரி இருக்கு, அதாவது லேயர்ஸ் சொல்றோம். இந்த கட்டி வந்து கேன்சர் கட்டியா எந்த லேயர்ல இருந்து வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சு மிக துல்லியமாக இவருக்கு ஆபரேஷன் செய்யணும், இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி செய்யணும், இல்லைன்னா எண்டோஸ்கோபி செய்யணும், இல்ல இவருக்கு ஒரு சிகிச்சையும் தேவையில்லை, நம்ம வந்து பீரியாடிக் ஃபாலோ அப்னு சொல்றோம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அந்த அளவுக்கு நவீன விஞ்ஞானம் எல்லா துறையிலையும், குறிப்பாக ஜீரண துறையில வளர்ந்திருக்கிறது இந்த லேப்டாப் பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப நீங்க லேப்டாப் பாக்குறப்ப தெரிஞ்சது நவீன சிகிச்சை முறை எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. இது பொதுமக்கள்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றதுக்காக. இப்ப இந்த நவீன சிகிச்சை முறைகள் ஃபாரின்ல தான் இருக்கா, இந்தியாவில இருக்குன்னா இந்தியாவில இருக்கு, சென்னையில இருக்குன்றது முக்கியமான செய்தி. சார் இதெல்லாம் ரொம்ப நம்மளால முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வரும். இப்ப நீங்க எந்த ஒரு துறை விஞ்ஞான முறையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதிகமா செலவு பண்ற மாதிரி தோணும். ஆனா நிறைய பேருக்கு அது தேவைப்படும் பொழுது அந்த விலையெல்லாம் குறைஞ்சிரும். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞான முறைகள் வந்து அந்த அளவுக்கு அந்த விலை, அதாவது அந்த காஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான நேரத்துல தான் மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இதை செஞ்சுக்கணும். வணக்கம் நேயர்களே, மருத்துவம் உங்களுக்காக என்ற பகுதியில் வந்து ஒவ்வொரு வாரமும் தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து சில மருத்துவ குறிப்புகளை தந்து உங்களுடைய ஆரோக்கிய நல்வாழ்விற்காக வழிவகுக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து ஜீரணநலத்துறையில், அதாவது செரிமான துறையில வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து சில எதிர்பாராத எமர்ஜென்சிஸ், அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது. அது வந்து குறிப்பாக உணர்ந்து அந்த அறிகுறிகளை தெரிந்து பொதுமக்கள் வந்து உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்தா அவங்க வந்து இந்த அறுவை சிகிச்சையோ இல்லையோ மற்ற முறைகள்னாலேயோ இல்லை மருந்து முறைகள்னாலேயோ அந்த அவசர சிகிச்சையிலிருந்து தீர்வு காண முடியும். இந்த கோல்டன் அவர்ன்னு சொல்லுவாங்க, 0 hour மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி, அதாவது அவசரம் வந்து யாரையும் சொல்லிட்டு வராது, திடீர்னு வர்றதுதான் எமர்ஜென்சி. ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை வயிற்று வலியோ இல்லை யூரின் போறதுல ஒரு பிரச்சனையோ யார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றதில்ல. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு தற்காப்புக்காக ஒரு விழிப்புணர்வு இருந்தாதான் இது நமக்கு மட்டும் பயன் இல்லை, நம்மளுக்கு கூடி இருக்கிறவங்களுக்கும், அதோ ஆபீஸ்லயோ அலுவலகத்திலேயோ இல்லை நீங்க பள்ளிக்கூடத்திலேயோ யாருக்கு வேணாலும் அந்த அவசர பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த அவசர பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக சில மருத்துவ குறிப்புகளை நான் சொல்ல போறேன். இந்த ஜீரணத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, தீராத வயிற்று வலி ஏற்படும். வயிற்று வலிக்கு காரணங்கள் பல இருக்கு. அல்சரா இருக்கலாம், அப்பெண்டிசைட்டிஸா இருக்கலாம், குடல் அடைப்பு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்டு சுயமாக வைத்தியம் செல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எதனால வயிற்று வலி வருதுன்றது தெரியாம நீங்க ஏதோ ஒரு மருந்து கடையில போய் எனக்கு வயிற்று வலி இருக்கு மருந்து தாங்கன்னு சொல்லி கேட்கவே கூடாது. பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் நீங்க சார் இந்த மாதிரி வயிற்று வலின்னா அவர் வந்து உங்களோட அறிகுறிகள் வச்சு உங்களுக்கு அப்பெண்டிக்ஸா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறா இருக்கும், இல்லைன்னா அல்சரா இருக்கும், அவர் தகுந்த மாத்திரை எழுதி தருவாரு. அடுத்த ஒரு பிரச்சனை என்ன, இந்த மலம் கழிக்கும் போது கருப்பா ரத்தம் போற மாதிரி, அதாவது மலம் கருப்பா போச்சுன்னா அது ரத்த கசிவுக்கான அறிகுறி. அதோட தலை சுத்தலும் வரலாம், மயக்கமும் வரலாம். சில பேர் வாந்தி பண்றப்ப கருப்பாவோ சிவப்பாவோ ரத்தம் வரலாம். இது ஜீரணத்துறையில வர ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி. இது எதனால வருதுன்னா, அல்சர்ல வந்து ரத்த கசிவு ஏற்படலாம். கல்லீரல் வியாதி, மது அருந்தவர்களுக்கோ இல்லை ஹெப்படைட்டிஸ் பி சி வியாதி, நாள்பட்ட வியாதி இருந்தா ரத்த வாந்தி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஈசோபேஜல் வேரிசிஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஃபண்டல் வேரிசிஸ் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல மருத்துவத்துல. இந்த மாதிரி ரத்த கசிவு ஏற்பட்டனா அது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி. நீங்க வீட்டுல இருந்து மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே
உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மலம் கருப்பா போச்சு, இல்லைன்னா வாய் வழியா கருப்பா ரத்தம் வந்தது, தலை சுத்தல் வந்ததுன்னா இது ஒரு அவசர பிரச்சனைக்கான அறிகுறி என்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சக்காமலை இருக்கும், அவங்க ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு சுயநினைவு இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இல்லைன்னா ஒரு மயக்கமா இருப்பாங்க, இல்லைன்னா உளர ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்க சுயநினைவு இல்லாம திட்ட ஆரம்பிப்பாங்க. இது ஆரம்ப அறிகுறி, அதாவது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி இல்லைன்னா லிவர் ஃபெயிலியருக்கான ஆரம்ப அறிகுறி. இந்த ஆரம்ப அறிகுறி ஆரம்பத்திலேயே நீங்க உணர்ந்து உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தா ஒரு தீவிர அவசர சிகிச்சை பிரிவுல அதை அனுமதித்து உடனே வைத்தியம் பார்க்கணும். ஸோ வயிற்று வலியோட ரத்த கசிவோட இந்த லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி 3 பிரச்சனைகளை சொல்லியிருக்கேன். 4வது முக்கியமான பிரச்சனை குழந்தைகளுக்கும் வரலாம், பெரியவர்களுக்கும் வரலாம். இது என்னன்னா, குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது நாணயமோ இல்ல ஹேர் பின்னோ இல்ல குண்டூசியோ முழுங்கிருவாங்க. பெரியவங்க பல்சட்டை முழுங்கிருவாங்க. சில ஆர்டர்கள் மது அருந்தும் போது ரொம்ப சுயநினைவிலிருந்து சாப்பாடு உள்ள போகும்போது புறையேறி அதனாலையும் பிரச்சனை ஏற்படலாம். சில பேர் இந்த சிக்கன் போன், ஃபிஷ் போன் எல்லாம் போய் மாட்டிக்கும். அதாவது அந்த எலும்பு துண்டுகள் போய் உணவு குழாயிலேயோ இல்லைன்னா வேற குடல்ல போய் மாட்டிக்கிட்டு தீராத வயிற்றுல இருந்து வாந்தி பண்ணுவாங்க. இது ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் சொல்றோம். இதை விட முக்கியமானது என்னன்னா, நீங்க குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருக்கும் பொழுதோ இல்ல இந்த மாதிரி டிப்ரெஷன், அதாவது மனத்தளர்வு இருக்கிறவங்கள வீட்டுல இருந்தாங்கன்னா, இந்த கரோசிவ்னு சொல்றோம் ஆசிட், இந்த முக்கியமா பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு சில ஆசிட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் தெரியாம அதை குடிச்சிருவாங்க. இல்லைன்னா இந்த சூசைட் பண்ணிக்கணும், அதாவது தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறவங்க இதை நோக்கமா பார்த்து உடனே அதை குடிச்சிட்டேன்னா வாய் மட்டும் இல்ல, குடல் மட்டும் இல்ல, உணவு குழாய், இறைப்பு எல்லாமே வெந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் நோயாளிகள் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ரொம்ப கவனமா இந்த மாதிரி பிரச்சனைகள், பர்டிகுலரா குறிப்பா தவழ்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இந்த பாத்ரூம் ஆசிட் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க, அவங்க தொட முடியாத இடத்துல வச்சுக்கணும். இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, நம்ம ஹேபிட்னால சில பிரச்சனைகள் வரும். அதாவது மது அருந்துதல், புகைப்பிடித்தனால வரலாம். இந்த மது அருந்துவர்களுக்கு கணையம் என்ற உறுப்பு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. திடீர்னு நான் ஒரு பார்ட்டிக்கு போனேன் சார், நேற்று கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டேன், அடுத்த நாள் மனுஷன் தாங்கவே முடியல சார், பிரசவ வலி விட அதிகமா வலி சொல்லுவாங்களா, அந்த வலி சார் எனக்கு அப்படின்னா பேன்கிரேட்டைட்டிஸ் சொல்றது, அக்யூட் பேன்கிரேட்டைட்டிஸ். அது அவசர பிரச்சனை. அது அறிகுறியில் மேல் வயிற்றுல தீராத வயிற்று வலி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா உடனடியா அது அட்மிட் பண்ணி அதை பார்க்கணும். ஏன்னா கணையம் ரொம்ப கெட்டு போயிருச்சுன்னா கணையம் அதை அழுகி அதுல நீர் கோர்த்து உயிருக்கே ஆபத்து வழங்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேருக்கு அல்சர் ஏற்கனவே இருந்திருக்கும், கொஞ்சம் வயிற்று வலி இருந்திருக்கும், அஜீரணம் இருக்கும், அவங்க எல்லாம் பொருட்படுத்தாம இருப்பாங்க. ஆனா அவங்க புகையை மட்டும் விடாம இருப்பாங்க, புகைப்பிடித்தலை மட்டும். திடீர்னு வயிற்று வலி வந்துடும். அந்த அல்சர்ல இந்த குடல்ல ஓட்ட விழுந்து அந்த அல்சர்னால பெர்ஃபரேஷன் பெரிட்டோனைட்டிஸ் சொல்றோம், தீராத வயிற்று வலி, அது நகல முடியாது, படுத்த படுக்கையா இருக்கும். அது ஒரு அவசர பிரச்சனையாகும். இதை தவிர குடல் அடைப்பு இருக்கும். சார் நான் சாப்பிட்டப்போ ஒரே வயிறு பாரமா இருந்தது, வயிறு வீங்கிட்டே இருந்தது, பயங்கரமா வலி, விட்டு விட்டு வலி, வாந்தி பண்றேன், வெளிக்கே போகல, மலமே கழிக்கல, இது குடல் அடைப்பு காணாது. ஸோ நான் நிறைய அவசர பிரச்சனைகள் பற்றி சொல்லியிருக்கேன். இது சில நேரம் மருந்து மாத்திரைகளை குணப்படுத்த முடியும், சில நேரம் லேப்ரோஸ்கோப்பியோ இல்லைன்னா ஓப்பன், அதாவது லேப்ராட்டமி, அதாவது வயிற்றை கிழிச்சு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு எமர்ஜென்சி பிரிவு, அதாவது அந்த பிரிவுல அட்மிட் பண்ணி இன்டென்சிவ் டைஜஸ்டிவ் கேர் யூனிட்னே இருக்கு சில ஹாஸ்பிட்டல்ல, அங்க அட்மிட் பண்ணி இவங்க தீவிர சிகிச்சை கொடுத்து நல்லாக்க முடியும். சில ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னு சொல்றோம், லிவர் ஃபெயிலியர், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அவசரமா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டியிருக்கும். சில பிரச்சனைகளுக்கு எண்டோஸ்கோப்பிலேயே தீர்வு காண முடியும். இப்ப நான் எங்க கம்ப்யூட்டர்ல எண்டோஸ்கோப்பியில தீவிர சிகிச்சை பிரிவு எப்படி செய்யறோம்ன்றத உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நீங்க பாக்குறது, இந்த நபருக்கு ரத்த வாந்தி வந்தது, முந்தில ஓபன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது. இப்ப பேண்டிங் என்ற எண்டோஸ்கோப்பி முறையில இந்த பேண்ட்ஸ் எண்டோஸ்கோப்பியில அடிபாகத்துல பொறுத்து இந்த உணவு குழாயில, ரத்த குழாயில இருந்து அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு, ரத்த வாந்தி. இது ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம். இதை எண்டோஸ்கோப்பி முறையில இப்ப கட்டுப்படுத்த முடியுது. இந்த வெயின்ஸை சக் பண்ணி
இந்த பேண்ட்ஸ் ரிலீஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு பேண்ட் வருது. இந்த ஒரு முறை வந்த பிறகு இந்த மாதிரி நோயாளிகள் வந்து மிக அளவில் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த வகையான அறுவை சிகிச்சை வந்து வாய் வழியாகவே, பெரிய மயக்க மருந்து தேவையில்லை, ஹாஸ்பிட்டல்ல போய் சேரணும்ன்ற கூட தேவையில்லை. இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வயிற்றுல இருந்தே இவர் மது அருந்ததுனால வந்து கல்லீரல் சுருங்கி வயிற்றின் மேல் பாகம் இருக்க ஃபண்டஸ்னு அதுல இருந்தே வயிற்று கசிவு வந்து அது ரத்த கசிவு வந்துருச்சு. இவருக்கு இந்த க்ளூ இன்ஜெக்ஷன் என்ற ஒரே போட்டோம்னா இந்த ரத்தம் எல்லாம் சொலிடிஃபை, அதாவது வந்து திடப்பொருளா மாறிடும். இப்ப நீங்க பார்க்க போற வீடியோல கிளியரா தெரியும். இதற்கு எண்டோஸ்கோபி நம்ம பண்றோம். ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது அவசர சிகிச்சை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ரத்த கசிவு. இதை நிறுத்தலைன்னா அவர் ஒரு நொடி பொருள்ல வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து கரெக்டா அதை துல்லியமா கண்டுபிடிச்சு எண்டோஸ்கோப் மூலியமாக அந்த ரத்த கசிவை நிப்பாட்டிடுறோம். இது வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை. ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். இதுக்கு வந்து எண்டோஸ்கோபி க்ளூ இன்ஜெக்ஷன் சொல்றோம். ரத்த கசிவு நின்றுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ரத்தம் வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. நீங்க அடுத்தது பார்க்க போறது வந்து சில பேர் அவசரமா ஏதாவது முழுங்கிடுவாங்க. பெரிய ஒரு தேங்காய் சில்ல வந்து இவர் முழுங்கிட்டாரு. அந்த உணவு குழாயில போய் பாதிப்பு ஏற்பட்டுருது. முன்னாடி ஆபரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டியதை இப்ப வந்து எண்டோஸ்கோபி மூலியமாக